ஒரு பெரிய உலக போரின் போது ஒரு சின்ன நாடு எடுத்த ஒரு முக்கியமான முடிவை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அமெரிக்காவோட ஒரு ராணுவ கோரிக்கையை இலங்கை நிராகரிச்சு உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சது. இலங்கையோட நடுநிலை தன்மையை காப்பாத்திக்க தான் இந்த முடிவெடுத்தோன்னு அவங்க அதிபர் சொல்லியிருக்கார். அப்போ அமெரிக்கா அப்படி என்னதான் கேட்டாங்க? ஆயுதங்களோட 2 போர் விமானங்களை ஒரு பொது விமான நிலையத்துல இறக்க அனுமதி கேட்டாங்க. ஆனா அமெரிக்காவுக்கு எதுக்கு இலங்கையோட ஏர்போர்ட் தேவைப்பட்டுச்சு? இந்த கேள்விக்கான பின்னணி என்ன? இது எல்லாமே அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டணிக்கும் ஈரானுக்கும் நடந்த ஒரு கற்பனையான போரோட பின்னணியில நடக்குது. இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் டைமிங் தான். போர் ஆரம்பிக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி இந்த கோரிக்கை வந்திருக்கு. போர் தீவிரமாக ஒவ்வொரு நாடும் ஏதாவது ஒரு பக்கம் நிக்கணும்னு சர்வதேச அழுத்தம் அதிகமாக ஆரம்பிச்சது. அமெரிக்க அதிபர் போருக்கு உதவ தயங்கின நேட்டோ நாடுகளை ரொம்பவே வெளிப்படையா விமர்சனம் செஞ்சார். ஆனா சுவிட்சர்லாந்து மாதிரியான சில நாடுகள் தங்களோட நெடுநிலை கொள்கைய காரணம் காட்டி ஆயுத ஏற்றுமதியை நிறுத்திட்டாங்க. சரி, இந்த இக்கட்டான சூழ்நிலைய இலங்கைய எப்படி சமாளிச்சாங்கன்னு வாங்க பார்க்கலாம். இங்கதான் விஷயம் இன்னும் சிக்கலாகுது. பாருங்க, ஒரே நாள்ல 2 தரப்புல இருந்தும் கோரிக்கைகள் வந்திருக்கு. ஈரானுக்கு ஓகே சொல்லிருந்தா அமெரிக்காவுக்கும் ஓகே சொல்லிருக்கணும். அப்படி செஞ்சா நடுநிலை போயிடும்னு அதிபர் விளக்கம் கொடுத்தார். அதனால அவரோட எடுத்த முடிவு ரொம்ப தெளிவு. 2 பேரோட கோரிக்கையும் நிராகரிக்கிறது தான். ஆனா கதை இதோட முடியல. இலங்கையோட நடுநிலைமைக்கு ஒரு மனிதாபிமான சோதனை காத்துட்டு இருந்துச்சு. மார்ச் மாச தொடக்கத்துல ஒரு ஈரானிய கப்பல் தாக்கப்பட்டதும் இலங்கை கடற்படை உடனே உதவிக்கு போனாங்க. அந்த தாக்குதல் ரொம்பவே மோசமா இருந்துச்சு. முதல் கட்ட டார்பிடோ தாக்குதல்லையே குறைஞ்சது 84 பேர் இறந்துட்டாங்க. ஆனா அதே சம்பவத்துல உயிர் தப்பிச்ச 32 ஈரானிய வீரர்களை இலங்கை கடற்படை காப்பாத்திட்டாங்க. அது மட்டுமில்ல, சில நாள் கழிச்சு இன்னொரு ஈரானிய கப்பல்ல இருந்த 200க்கும் மேற்பட்டவங்களையும் அவங்க மீட்டாங்க. இதன் மூலம் இலங்கை தங்களோட நடுநிலை வெறும் செயலற்ற நிலை இல்ல, அது ஒரு மனிதாபிமான செயல்பாடுன்னு நிரூபிச்சாங்க. இப்படி பிளவுபட்ட உலகத்துல நடுநிலையா இருக்க கொடுக்க வேண்டிய உண்மையான விலை என்ன? இது ஒரு முக்கியமான கேள்வி.